கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கொட்லேட்டி கிராமத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் விவசாயத்தை அழிக்கும் காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கொட்லேட்டி கிராமத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர்கள் ராமமூர்த்தி, முருகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் தமிழரசன், மாவட்ட செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால், மாநில செயலாளர் உதயகுமார், மாநில அமைப்பாளர்கள் கோணப்பன், ராம்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தின் வாயிலாக விவசாய நிலங்களை நாசம் செய்யும் காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்ள உரிய அனுமதி அளித்திட வேண்டும். காட்டு யானைகளால் பாதிப்புக்குள்ளாகி வரும் விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாயிகள் பல்வேறு காரணங்களும் கட்டுப்படியான விலை கிடைக்காமலும் வன விலங்குகளின் தொல்லையால் வங்கிகளில் பெற்ற கடனை கட்ட முடியாமல் இருப்பதினால் வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். தமிழகத்தில் அடுத்து ஆட்சி அமைக்கும் கட்சிகள் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர்கள் சம்பத், வெங்கட்ராமன், மாவட்ட துணை செயலாளர்கள் குமார், வரதராஜ், ஒன்றிய மகளிரணி தலைவர் கோவிந்தம்மாள், ஒன்றிய தலைவர்கள் கமலநாதன், லட்சுமணன், சங்கர், சங்கத்தின் பொருளாளர் கருணாகரன் மற்றும் தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த தோட்டப்பன், சந்திரன், வீரபத்ரன், சுப்பிரமணி, செந்தில்குமார், ரமேஷ், மல்லேசன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். போட்டிருக்கலாம். எண்ணிக்கை அதிகமாகி பிரச்சனை அதிகமான பின்னால் அதுக்கு ஒரு தளர்வு பண்ணணும்ல, அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்ல, அதை பண்ணல. அது நம்ம கேட்கல. நம்ம பெரிய கூட்டமா நாராயணசாமி காலத்துல இப்ப ஒற்றுமையா லட்சக்கணக்கில் சேர்ந்து கேட்ட மாதிரி கேட்கல. கேட்டிருந்தா கண்டிப்பா அது நடந்திருக்கும். ஏன்னா டாக்டர் ஐயா மறைவுக்கு முன்னால் நான் கேட்டேன், இதே காட்டு பண்ணியை நீங்க அடிச்சு சொல்லக்கூடாதுன்னு கேட்டேன். எனக்கு பின்னால் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு கேட்டேன். அப்போ இதுக்கு காரணம் கூட்டத்தை வச்சாதான் ஜெயிக்க முடியும். சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டத்தை காட்டினா ஜெயிக்க முடியல. இந்த கரண்ட் பில்லே இப்படி வந்தது, குறைக்க சொல்லி கேட்டாங்க, கம்மி பண்ணல, உடனே இது ஜெயிக்க முடியும் தான் நம்ம மேட்டுப்பாளையத்தில் 4 வருஷத்துக்கு முன்னால. வேணுகோபால், மாநில தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம். இன்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மாநில செயற்குழு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று விவசாயிகள் பல்வேறு காரணங்களால் கட்டுப்படியான விலை கிடைக்காதனாலையும் இந்த வனவிலங்குகள் பிரச்சனை போன்ற பல காரணங்களால் கடன் கட்ட முடியவில்லை. ஆகவே அனைத்து கடனையும் விவசாயியுடைய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல வனவிலங்கு பிரச்சனையில் காட்டுப்பன்னிக்கு கொல்லுவதற்கு சட்டம் வந்திருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வனத்துறை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே வனத்துறை மட்டுமல்லாமல் விவசாயிகளும் பொதுமக்களும் அந்த காட்டுப்பன்றிகளை பயிர் சேதம் செய்யக்கூடிய காட்டுப்பன்றிகளை கொல்ல அனுமதிக்க வேண்டும். அதே போல யானைகளை, வனத்துக்கு வெளியே வருகின்ற யானைகளை நிரந்தர தீர்வு காணும் வரை வனத்துறையை சுட்டு விரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதற்கெல்லாம் மூல காரணமாக இந்த சட்டத்தை, இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை விவசாயிகளும் பொதுமக்களும் காப்பாற்றுகின்ற வகையிலே இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம விவசாயியுடைய கோரிக்கையெல்லாம் முக்கியம். இந்த கோரிக்கையெல்லாம் தேர்தலுக்கு கொண்டு எல்லா கட்சிகளும் நிறைவேற்றும் என்று சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் எதுவும் நடக்கலை, எந்த கட்சியுமே செய்யலை. வனவிலங்கு பிரச்சனை 20 வருஷமாக நம்ம 30 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். யார் மத்தியிலும் மாற்றி யார் வந்தாலும் இதை செய்யலை. இனியாவது அதை நீங்கள் இந்த விவசாயத்தை காப்பாற்றணும்னு இந்த தேர்தல் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.